அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு இல்லாமல் வேலை வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஜாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் சார்ஜ் பண்ண கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி இந்த ஜாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் நேர்காணல் மூலிமா மட்டும்தான் எடுக்கிறாங்க. அந்த நேர்காணல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபா சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வேகன்சி வந்திருக்குது. இந்த ஜாப்பு தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, 38 மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வீடியோ எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துகிட்டு இருக்குது. போய் பார்க்காதீங்க, பாருங்கள். ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 16/12/2024 படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்கணும். மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா பேத்தாலஜி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 40 இயர்ஸுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. இது சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23,000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆப்டோமெட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பேச்சுலர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்டோமெரியில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 40 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,000 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எஜுகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. சோசியல் ஒர்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் 14,000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிக்காலஜி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்திங்கன்னா சைல்டு படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைல்டு பிசிக்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது யூனிவர்சிட்டியில். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 23,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எல்டி படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்க்கலாம். இந்த பதவி வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் 11 மாதம் தான் சொல்லியிருக்காங்க, தற்காலிகம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரிலோ அல்லது தபாலோ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனுப்புறதுக்கான அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் சொல்லியிருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வளாகம்னு சொல்லி தென்காசி மாவட்டம் சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.